வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து அஷூரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஷூர் ரிசோர்ஸ் குரூப்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், அஷூர் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ். இப்போது ஹைரார்கி லெவலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அஷூர் டெனண்ட் கீழே மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸஸ். ஸோ இதான் ஹைரார்கி. பட் நாம் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பாட்டம் லெவல்லேருந்து போகலாம். அதாவது ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அஷூர் ரிசோர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அஷூரில் நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், கண்டெய்னர் சர்வீசஸ், டேட்டா பேஸ், இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் சர்வீசஸ், டெவலப்பர் டூல்ஸ் அண்ட் டெவாப்ஸ் டூல்ஸ், இது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்வீசஸை வந்து கிரியேட் பண்ணுறீங்க அஷூரில் அப்படின்னா அது வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை குரூப்பிங் பண்ணணும். இந்த பிக்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வந்து ரிசோர்ஸை வந்து குரூப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரிசோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எந்த மாதிரியான ரிசோர்ஸை வந்து நீங்கள் குரூப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து டேட்டா பேஸ்லாம் ஒரு குரூப் பண்ணணும். எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ், 2 வெர்ச்சுவல் மெஷின், 2-3 சர்வீசஸ் அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் ஒரு குரூப் பண்ணலாம். இங்கே பார்த்துட்டு எப்படின்னா ஃபினான்ஸ் ரிசோர்ஸ் குரூப், மார்க்கெட்டிங் ரிசோர்ஸ் குரூப், ஹெச்ஆர் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சர்வீசஸை நம்ம குரூப்பிங் பண்ணி வைக்கலாம். அதே நீங்கள் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபினான்ஸ், டெவ் ஃபினான்ஸ், ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷனுக்கு, டெவ்வுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பண்ணலாம். ஸோ இந்த குரூப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்காக ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸும் டெலிட் ஆகிடும். ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பில்லிங்கும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக இந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அஷூர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா each resource can be associated with only one resource group. இப்போ நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே தான் இருக்கும். மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப் கீழே போகாது. இப்போ ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது பேரண்ட், ரிசோர்ஸ்ங்கிறது சைல்டு. இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அது கிரியேட் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட் அண்ட் ரிமூவ். எனக்கு தேவையில்லை ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னா நீங்க அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது புது சர்வீசஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ரிசோர்ஸை மூவ் பண்ண முடியுமா? நான் வந்து இன்னொரு குரூப்புக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட். என்ன அப்படின்னா நான் வந்து என்னுடைய ரிசோர்ஸ் வந்து மல்டிபிள் ரீஜனில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை குரூப்பிங் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு யூசருக்கு நம்மளால வந்து அக்சஸ் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ரோல் பேஸ்டு அக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ்லாம் கொடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் இந்த அக்சஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது இன்னும் அடுத்தடுத்த கான்செப்ட்ல நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 2 to 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஒரு குரூப்ல டேட்டா பேஸ் இருக்கு, இன்னொரு குரூப்ல வந்து உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு, இன்னொரு குரூப்ல சில சர்வீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ எல்லாமே குரூப்பிங் பண்ணிட்டீங்க. அப்போ இதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்குமானா பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. லொகேஷன், ரைட், த ரிசோர்ஸ் குரூப் ஹேஸ் எ லொகேஷன் ஆர் ரீஜன். இட் ஸ்டோர் மெட்டாடேட்டா அபவுட் த ரிசோர்ஸஸ். நீங்கள் வந்து ஒரு மெட்டாடேட்டாவை கொடுத்துருணும். இந்த ரிசோர்ஸ் குரூப் இந்த லொகேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மெட்டாடேட்டா கொடுக்கும்போது, மெட்டாடேட்டா நத்திங் பட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெல்கம் பேக். நம்மளுடைய ப்ரீவியஸ் செஷனில் அஷூர் ரிசோர்ஸ்னா என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் அஷூர் மேனேஜ்மெண்ட் குரூப் இது ரெண்டுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பே ஆஸ் யூ கோ மாடல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனுடைய டைப் வேரியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சிங்க் பண்ணிக்கணும்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான், ரைட்டா? அதே தான் இங்கேயும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரூப்பிங் ஆஃப் யூசர் அக்கௌண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ். அடுத்தது இந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் இது வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. இது கன்ஃபியூஸே பண்ணிக்கணும். இது கிளவுடுக்கான ஆக்டிவ் டைரக்டரி. இதுக்கு கீழே தான் நாம வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் மேனேஜ் பண்ண போகிறோம்.
நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த அஷூர் ஏடி அதாவது ஆக்டிவ் டைரக்டரி கீழே தான் இருக்கும். பேசிக்காக ஒரு பேரண்ட் அதுக்கு கீழே சைல்டு. ஸோ அதாவது ஆக்டிவ் டைரக்டரி கீழே எத்தனை சைல்டு வேணாலும் கிரியேட் பண்ணலாம், அது வந்து எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வேணாலும் பண்ணலாம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான். ஈச் சப்ஸ்கிரிப்ஷன் ஹேவ் மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, ரிசோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே எத்தனை ரிசோர்ஸ் வேணாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்துடும். அடுத்தது லிமிட்ஸ். இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சில ரிசோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லிமிட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 தான் கிரியேட் பண்ண முடியும், ஒரு 50 தான் கிரியேட் பண்ண முடியும். இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டெமோவில் சொல்கிறேன். அடுத்தது காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, அந்த ரிசோர்ஸ் குரூப் த்ரூல எவ்வளோ பில்லிங் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த ரிசோர்ஸ் எவ்வளோ ப்ரைஸ், எந்தெந்த ரிசோர்ஸ் எவ்வளோ டேட்டா கன்சியூம் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸோடைய காஸ்ட் எல்லாமே ஈஸியாக நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்போ பில்லிங் மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் லெவலியாக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஈஸியாக நம்ம பில்லிங் மாடலை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அக்சஸ் கண்ட்ரோல் மாடல் அப்படின்னா எதெல்லாம் அக்சஸ் பண்ணணும், எதெல்லாம் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறீங்கன்னா அந்த ரிசோர்ஸை மட்டும் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ரிலேட்டடான பில்லிங்கை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சில ரிசோர்ஸ் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணால் நம்ம அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள ஆட் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, கம்பெனியில் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது ரிலேட்டடாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் லெவல்லையும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கொண்டு வரலாம். வெல்கம் பேக். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ரிசோர்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம வந்து டெமோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா க்ளவுட் சர்வீசஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் மிஷின், இந்த ரெண்டட் சர்வர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சர்வீஸ். இப்போ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் விஎம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஎம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணும் போது அது வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கூட அசோசியேட் ஆகிருக்கணும், ரைட்? இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், சப்ஸ்கிரிப்ஷன். இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃப்ரீ ட்ரையலில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரிசோர்ஸ் குரூப்பை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கூட அசோசியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும் போது, அதாவது இங்கே வெர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது ஒரு ரிசோர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஒரு ரிசோர்ஸ், அதே மாதிரி அஷூர் காஸ்மாஸா டிபிங்கிறது ஒரு ரிசோர்ஸ். நீங்கள் எதை எடுத்தாலுமே எல்லாமே வந்து ரிசோர்ஸ் தான். ஸோ அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு குரூப்புக்குள்ளே அசோசியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு குரூப் இல்லாமல், அதாவது ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து அசோசியேட் பண்ணாமல் என்னால் இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியாது. பாருங்களேன், இப்போ நான் ரிவ்யூ கொடுத்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ரைட்? இப்போ வேலிடேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ரைட்டா? ஏன்னா பேசிக்காக நம்ம எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் குரூப். ஸோ ஆல்ரெடி இருந்தால் அந்த ரிசோர்ஸ் குரூப் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்குங்க, அது வந்து இங்கே ஷோ ஆகுது. இல்லைன்னா நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணலாம், கிரியேட் அப்படின்னு கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து செப்பரேட்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே தனியாக இருக்கும். இது சர்ச் பாக்ஸில் நீங்கள் சர்ச் பண்ண கிடைக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து எனக்கு வந்து 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையல், இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பே ஆஸ் யூ கோ மாடலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். பேசிக்காக ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிச்சுன்னா பே ஆஸ் யூ கோ மாடல். ஸோ ஃப்ரீ ட்ரையல் 1 இயர் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரிசோர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா நான் வந்து dev-org ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது எந்த ரீஜனில் நீங்கள் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஈஸ்ட் யூஎஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேக். இந்த டேக்ஸ் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பேசிக்காக, ரைட்டா? நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குரூப் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எல்சி என்னுடைய வேல்யூ வந்து டெமோக்காக நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கீ அண்ட் வேல்யூ பெர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். ஸோ இது வந்து பில்லிங், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அடுத்தது ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இப்போ வேலிடேஷன் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க.
உங்களுக்கான ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆனது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் மிஷின், திரும்ப வெர்ச்சுவல் மிஷின் போகும். இங்கே போயிட்டு நான் திரும்ப ஒரு அஷ்யூர் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் கீழே ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பண்ண dev-rg. ஸோ நான் கிரியேட் பண்ண அந்த ரிசோர்ஸ் குரூப் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அஷ்யூரில், அதை வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கூட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து என்ன கொஷின் உங்களுக்கு வரும் அப்படின்னா, இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஹைரார்கி படி பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப், அது கீழே சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸ். நான் உங்களுக்கு ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ரிசோர்ஸ் குரூப்னா லாஜிக்கலாக ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ரிசோர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல்கம் பேக். இது ஒரு சிம்பிள் டெமோ. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசோர்ஸ் குரூப் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் செக்ஷனை செக் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா dev-rg அப்படிங்கிற இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் மிஷின் இருக்குது, பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் வெர்ச்சுவல் நெட்வொர்க், இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ண போகிறேன். அப்போ என்னுடைய ரிசோர்ஸ் எல்லாம் டெலீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் delete ரிசோர்ஸ் குரூப், அப்ளை ஃபார் delete வெர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் எல்லாமே, என்டர் ரிசோர்ஸ் குரூப் நேம், ரிசோர்ஸ் குரூப்போடைய நேமை நீங்கள் வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுங்க delete. இப்போ ரிசோர்ஸ் குரூப் delete ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன வந்து கொஷின்னா, இப்போ நான் வந்து என்னுடைய ரிசோர்ஸ் குரூப்பில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்னுடைய ரிசோர்ஸ் குரூப்பை delete பண்ணால் என்னுடைய ரிசோர்ஸ் எல்லாம் delete ஆகுமா ஆகாதா? ஸோ இப்போ அதை நம்ம வந்து இந்த டெமோ மூலயமா செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிசோர்ஸ் குரூப் delete ஆகிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, திரும்ப ரிசோர்ஸ் குரூப் செக்ஷன்ஸ்க்கு நேவிகேட் பண்ணி போங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப்பே இல்லை. ஓகே, பட் நம்ம ஏதாவது ஒரு வெர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து delete பண்ணியிருக்கிறோம். அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வெர்ச்சுவல் மிஷினும் இல்லை. ஸோ அந்த வெர்ச்சுவல் மிஷின் நம்ம delete பண்ணிட்டோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து இருந்துச்சு அந்த ரிசோர்ஸ் குரூப்பில். ஸோ வெர்ச்சுவல் நெட்வொர்க்கும் delete ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும், ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், delete பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்காக நீங்கள் வந்து மல்டிபிள் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக போய் delete பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் நீங்கள் லாஜிக்கலாக கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அதை ஈஸியாக delete பண்ண முடியும். வெல்கம் பேக். இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அஷ்யூர் சர்வீசஸில் அது ஒரு செக்ஷன், இல்லை நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சர்ச் பண்ணலாம். நீங்கள் கிளிக் பண்ண உடனே சப்ஸ்கிரிப்ஷன் செக்ஷனுக்கு போய்டும். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல், ரைட்? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் அட்மின் ஃபுல் ஆக்சஸ் இருக்குது, ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும்னா இங்கேயே பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு ஏதாவது வந்து ஆஃபர் இருக்குது, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா வச்சுக்கலாம், உங்களோட ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு பே ஆஸ் யூ கோ மாடலுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இங்கே இருக்கும், ரைட்? ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெரி பேசிக்காக ஃப்ரீ ட்ரையல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ங்கிறது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் கீழே ரிசோர்ஸ், இதுதான் இதோடைய ஹைரார்கி.